அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நானே சாட்சி, நானே சாட்சி, நானே சாட்சி, நானே சாட்சி, நான் மட்டுமே சாட்சி அப்படின்னு 2 பேர் சொல்லிக்கிறாங்க. ஒருத்தர் கல்வி தந்தை, கல்வி வள்ளல், கல்விக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவரோட வாரிசுனா பிறந்த பிள்ளை இல்ல, பெத்த பிள்ளைய கட்டிக்கினவரு. அவரு பேரு மரிய வில்சன், தமிழ்நாட்டின் தற்போதைய நிதி அமைச்சர். இப்படி சொன்னவங்க யாருக்கும் புரியாது. 4012 அப்படிங்கிற பெயரோடு வீர நடை போடும் நம்மோட நிதி அமைச்சர். இன்னொருத்தர் யாருன்னு கேக்குறீங்களா? சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குதுங்க. அவர் யாரு? நம்ம வன்னியரசண்ணே. நம்ம வன்னியரசண்ணனா இருந்தவரு இப்போ வன்னியரசண்ணனா மாறிட்டாரு. அப்படி வன்னியரசா மாறின வன்னியரசன் சொன்ன வார்த்தை, சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரா திமுக என்ன பண்ணி கிழிச்சுது. இந்த நானே சாட்சியும் நான் சாட்சியும் பட்டின வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு நானே சாட்சி. முதல்ல யார பாக்கலாம்னு சொல்லுங்க. மரியம்மா, வன்னியா? ரெண்டுல ஒரு வரல தொடுங்க. கண்ண மூடிட்டே தொடுவேன். மரிய வில்சன் பேசிடலாம். ஒரு நாள் வியாழக்கிழமை பொழுதோட போன் வருது மரிய வில்சனுக்கே. எடுத்து பார்த்தாரு. யாரு கூப்பிட்டுக்கிறாங்க? இவனா? அதோ பேசுற மாப்பிள. என்ன மாப்பிள்ள விஷயம்? எது கல்வி அமைச்சரு காசு கேக்குறாரா? எங்க டி நகர் வரணுமா? ஓ, அந்த பில்டிங்கா? மாப்பிள்ள இதெல்லாம் உன்னோட கண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பெருமைடா, குத்துரு. அத நம்ம தான் எல்லாம் சரியா பண்றோமா? அவன்டா சார், நான் குறுகடத்தனமா பேசிட்டு இருக்கிறேன். அவங்க காசு கேட்டா குட்கானு. ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா? எது லஞ்சம் குடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பா? ஆருடா சொன்னா? நாம கல்வி வள்ளலுக குட்கோணுண்டா நம்ம. மாப்பிள நீ குட்டா குடு, குட்காட்டி போ, உன் பிரச்சனை. நான்லாம் குடுத்தே தருவேன். நான் ஒரு கல்வி வள்ளல் பெத்தவனை கட்டுவேன்டா. நான் குடுத்துனே இருப்பேன். இப்படி இவர் பேசிக்கின்னு காசு எடுத்துன்னு எங்கேயோ போயிருக்காரு. ஆப்போசிட்ல அந்த ஃப்ரெண்டு வந்து, மாப்பிள நம்ம என்ன தப்பா பண்றோம், நம்ம என்னத்துக்கிட்ட குடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. நம்ம தான் கல்வியை சேவையா பண்ணிக்கிறோமே, படிப்பை பணியாரமா பண்ணிருக்கிறோம், இங்கிலீஷை இட்லி மாதிரி குடுத்துக்கிட்டு இருக்கோமேடா, நம்ம என்னத்துக்கிட்டா பயந்துக்கணும்? அவங்க பார்ட்டி ஃபண்ட் கேட்டா நம்ம என்ன பார்ட்டி ஃபண்ட் நம்ம கையில இருந்தா குடுக்குறோம்? பில்டிங் ஃபண்ட வாங்குறோம், அதுல கொஞ்சம் எடுத்து பார்ட்டி ஃபண்டா குடுக்குறோம். அப்படித்தானே? லஞ்சம் குடுக்கறது என் பிறப்புரிமைடா, நான் கொடுத்தே தீருவேன். இப்படியாக நம்மளது மரிய வில்சன் அவர்கள் கடந்த காலத்தில் லஞ்சம் கொடுப்பதை பெருமையாக நினைத்து கொண்டிருந்தவர். போசுக்குன்னு சட்டமன்றத்துல வந்து அது கட்டமை அப்படின்னு சொல்லினாரு. இங்க சாட்சி சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை. அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். வேறு வழி இல்லை. கடந்த 3 நாட்கள் இந்த சப்ஜெக்ட் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன். டைரெக்டாக வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். எல்லாரையும் சொல்ல முடியும். கிளியர் அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நானே சாட்சிங்க. லஞ்சம் கொடுத்ததுக்கு நானே சாட்சிங்க. என்னத்துக்கு டாக்குமெண்ட்? டிவிஎஸ்சி அரெஸ்ட் மீ, சட்டமன்றத்துல வந்து என்ன அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு கெத்தா நிக்கிறாருங்க. எங்க அண்ணன் விஜய் அண்ணாவோட ஆட்சியில லஞ்சம் ஊழல் கொடுக்கறவங்களையும் வாங்குறவங்களையும் விட மாட்டோம். லஞ்சம் வாங்குறவங்களையும் கொடுக்கறவங்களையும் வாங்க போறவங்களையும் விட மாட்டோம். My eye is the witness of the my eye. You want eyewitness? Ask my eye. This is eyewitness against me. I am the லஞ்சம் கொடுத்தவன் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே ஒருத்தர் சொல்லிக்கிறாருங்க. அவை குறிப்பில் இருந்தெல்லாம் நீக்கல, அவை குறிப்பிலேயே இருக்குது. பாத்தீங்களா? லஞ்சம் கொடுத்ததையே ஒருத்தர் வந்து பெருமையா பேசிக்கிறாரு. சபாநாயகர் என்ன பண்ணிருக்கணும்? தொட நிறுத்தே, டிவிஎஸ் வந்தவனை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கணும். முதல்ல குத்தவனை தூக்கு, அப்புறம் வாங்கினவனை தூக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
சொல்லி இருக்கணும். என்ன பண்றதே, இது மோட்டறதுக்கான வச்சுதானே. ஃபுல்லு தரேன்னு சொல்லி அப்பதான் கொடுப்போம். அது 6 தரேன்னு சொல்லி 3 தான் கொடுப்போம். அது ஒரு சிலருக்கு மட்டும்தான். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். நாங்கெல்லாம் என்ன வாயிலேயே விட்ட சுடுறவங்களா? விட்ட சுடுறவங்களா? நாங்க விட்ட சட்டியில தான் விட்ட சுடுவோம். இந்த தாளிக்கிற கரண்டி தாளிக்கிற சட்டியில தான் சுட மாட்டோம். விட்ட சட்டியில தான் விட சுடுவோம். அப்படியாக லஞ்சம் கொடுத்தவர் ஒருத்தர் சாட்சி சொல்லி போட்டார். இப்போ அடுத்த சாட்சி வன்னியரசனே சொல்லுங்கண்ணே, நான் பிரச்சனை உங்களுக்கு? சாதியானவ படுகொலை தடுப்பதற்கு திமுக என்ன செய்தது? ஓ, திமுக சாதியானவ படுகொலைக்காக எதுவும் பண்ணல, அப்படித்தானே? நீங்க என்னென்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேக்குறேன்னு. நீங்க மட்டும் இல்லைன்னு நம்ம தலைவர் திருமா அவர்களையும் சேர்த்து தானே. அண்ணன் சாதியானவ படுகொலைக்கு எதிரா திமுக ஆட்சியில நீங்க கூட்டணியிலேயே இருந்துட்டு உங்க அளவுக்கு பொங்க வச்ச ஆளுங்க யாருமே இல்லைன்னு. இப்பவும் ஆளுங்கட்சியோட கூட்டணியில தான் இருக்கீங்க. ஆணவ படுகொலை 8க்கு மேல நடந்து போச்சு, அத பத்தி நீங்க யாருமே வாய திறக்கலன்னு. அண்ணன் சமூக நீதி நலத்துறைக்கு அமைச்சர் வேற. அப்புறம் என்ன, ஆணவ படுகொலை நடந்துச்சு இல்லைன்னு, அதுக்கு அண்ணன் தலைவர் அப்ப ஏதாவது நீங்க பண்ணிருப்பீங்கல்லண்ணா, அட்லீஸ்ட் குரலாவது கொடுத்திருப்பீங்கல்லண்ணா. அதுக்கு ஏதாவது நீங்க சாட்சி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. மரிய வில்சன் மாதிரி ஐ விட்னஸா இருந்தாலும் ஓகே. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, நீங்க ஏன் இப்படி பேசுனீங்கன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியல. இப்போ வன்னியரசு அண்ணன் திமுக ஆணவ படுகொலைக்கு எதிரா எதுவுமே செய்யல அப்படின்னு அண்ணனே சாட்சியா சொல்லுவார். சாட்சி சொல்லிருங்கண்ணே. நீ இதுக்கு ஐ விட்னஸ், வாய் விட்னஸ், கை விட்னஸ், எந்த விட்னஸும் இல்லைன்னா நீங்க தான் விட்னஸ், நீங்க சொல்லிருங்க. கடந்த திராவிட முன்னேற்ற அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெயன் பாட்சா தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தார். அதன் அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புரியாண்ணே, ஆணையம் அமைச்சது இல்லன்னு. சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரா தனி சட்டம் அமைக்கணும்னு ஒரு ஆணையம் அமைத்தது திமுக. அது நீங்க பாத்தீங்களாண்ணே? உங்களுக்கு தெரியும்லன்னு. அது இப்ப விஜய் கிட்ட அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றீங்க, கரெக்டா? ஓ, அப்ப திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டது யாருன்னு? ஓ, அது வன்னியரசு. அது சட்டமன்றத்துக்கு வெளியே பேசின வன்னியரசு, மைக்ல பேசின வன்னியரசு. சட்டமன்றத்துக்குள்ள பேசுற வன்னியரசு அண்ணன் ஆணையம் அமைச்சிருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. சட்டமன்றத்துல பேசின நீங்க மைக்ல பேசின வன்னியரசு அண்ணன் கிட்ட சொல்லிருக்கலாம்லன்னு. ஹலோ, மைக்ல பேசின வன்னியரசனே, சட்டமன்றத்துல பேசின வன்னியரசன் உங்களுக்கு எதிராக தான் சாட்சி சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்க சட்டமன்றத்துல பேசின வன்னியரசன் கேட்டு. அப்போ 2 வன்னியரசன்ல ஏதோ ஒரு வன்னியரசன் உண்மைக்கு மாறாக, இல்ல பொய், இல்ல தெரிஞ்சே, இல்ல கேவலம் பதவிக்கு வேண்டின்னு வச்சுக்கலாமான்னு, பதவிக்கு வேண்டி அப்படியாண்ணே திமுக அரசு ஒண்ணுமே பண்ணலன்னு இந்த 100 நாள்ல தாவேக அரசு கரகரன்னு கீரைக்கட்டை இருக்கிற மாதிரி அறுத்து தள்ளிருச்சு. இப்போ 8 தலித் அமைச்சர்களா இருக்கீங்க. எவ்வளவு பெரிய சாதனை. இப்ப நடந்த ஆணவ படுகொலைக்கு எதிரா 8 பேரும் ஏதாவது சாட்சி எவிடன்ஸ், இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருன்னு ராஜ்மோகன், ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜ்மோகன். அவரு ஒரு வார்த்தை பேசல. உயர்கல்வித்துறை அமைச்சர் காங்கிரஸ்காரரு, அவரும் ஒன்னும் பேசல. ஆனா நீங்க தானே பிரதிநிதி, அமைச்சர் பதவி கொடுத்த எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னாலுதானே நீங்க. இப்படியாக மரிய வில்சன் அண்ணனும் வன்னியரசு அண்ணனும் எழுந்து நின்னு சொன்ன சாட்சியை கேட்டீர்கள் அல்லவா? இது பொய் சாட்சியா இல்ல மெய் சாட்சியான்னு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம், உரிமை சபாநாயகர் கையில தான். சபாநாயகர் அவர்களே, உங்க முன்னாடியே உங்க கிட்ட நின்னே லஞ்சம் கொடுப்பேன்டா, இப்படித்தாண்டா கொடுப்பேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா இதை கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். சும்மா வந்த மொட்டை கடிதாசிகள்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா ரைடு போறீங்க. ஒருத்தர் சாட்சி தானா நின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அங்க போய் ரைட போடுங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டி, யாருக்கு கொடுத்தேன்னு கேட்டு அவரை புடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி, இப்படி கல்வியை காப்பாற்ற வேண்டிய மாபெரும் பங்கு டிவிஎஸ்சி உங்ககிட்ட இருக்குங்க. நாங்களும் பல காலமா சொல்லிக்கிட்டே இருக்கோம், யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அரசு பள்ளிகள் சரியில்லை, தனியார் பள்ளிகள் தான் சிறந்ததுன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. அப்படி தனியார் பள்ளிகள் தான் சிறந்தது, அந்த கட்டமைப்பு தான் சிறந்ததுன்னு சொன்னா அப்போ எந்த சூத்திரன் கிட்டையும் தனியார் பள்ளிகள் இல்ல, அதாவது சூத்திர கல்வி முதலாளிகள் இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சூத்திர பசங்க எல்லாம் சேர்ந்து கல்வி தந்தையாகவும் கல்வி வள்ளல்களாகவும் மாற ஆரம்பிக்கிறாங்க. கல்வி பிசினஸ்ல காசு கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சூத்திரன் அல்லாதவர்கள் தனியார் பள்ளிகள் நடந்துகிட்டு இருக்கும் போது தனியார் பள்ளிகளோட
நிலை வந்து உயர்ந்ததா இருந்தது. அன்னைக்கு வந்து கல்வி கட்டண கொள்ளையெல்லாம் நடக்கல. ஆனா சூத்திரர்கள் கல்வி பிசினஸ்குள்ள வந்த உடனேயும் கல்வி கட்டண கொள்ளை நடக்குதாமா. இது இந்த சூத்திரர்களுக்கே புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் எப்ப சூத்திரன் நல்லாதவருங்கிற இந்த அரசியல் புரிஞ்சு அது சரி எல்லா மாற்றத்தை நோக்கி போன தற்குறிப்பேற்ற அணியில இருக்கும் பேற்ற அணி அல்லாதவர்கள் தானே நீங்க, மிச்சம் இருக்கிறது தானே நீங்க. அத உங்களுக்கு எப்படி அரசியல் புரிய போகுது? உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. இந்த விட்னஸ்களை எல்லாம் புடிச்சு நீங்க தான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், எந்த லோகோ போடணுமோ அது நீங்க போட்டுக்கணும். அவ்வளவு முடிஞ்சிருச்சு. அவங்க பேசுனதான் நாம பேசியிருக்கோம், அதனால நம்ம பேசுவோம். தொடர்ந்து பேசுறதுக்கு உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுடைய உதவிகளை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏதாவது டவுட் இருந்தா 9944422287 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணு. போன்ல பேசுவோம்ல, யூடியூப்லயும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.